ஐயோ மீண்டும் மீண்டுமா? நான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? தொண்டையிலேருந்து எடுத்து கொஞ்சம் நோஸை அடைச்சா மாதிரி கொஞ்சம் வாயை எப்படி வச்சுக்கணும். எல்லாமே டோனு தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். நீங்கள் மிமிக்ரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு ஒரு பேசிக் ஐடியா தான். எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி யாரோட வாய்ஸை நம்ம பேசி பழக போகிறோம் அப்படின்னா, டாக்டர் படத்தில் பயங்கரமாக காமெடியில் கலக்குன்னு கலக்கி எடுத்திருப்பாப்புல நம்மளுடைய ரெடீம் கிங்ஸ்லி அப்படிங்கிற ஒரு ஆக்டர். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். இன்றைக்கி அவரோட கால் சீட்டு வந்து கிடைக்க மாட்டேதுன்னு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஆள். அவரோட வாய்ஸை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அவரோட வாய்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ஸை எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். மிமிக்ரி கற்றுக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து டைலாக் எடுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்கள், திரும்ப பேசி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரோ, நான் இவ்வளவு பேசி பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து மிமிக்ரி வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்து நம்ம மிமிக்ரி கற்றுக்கிறத விட ஒருத்தர் லைவாக பேசி நம்ம பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு எங்கேயாவது ஸ்டேஜ்லேயோ இல்லை பக்கத்தில் பேசுகிறாங்களோ அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 80% வந்து நம்ம சீக்கிரம் கற்றுக்கலாம். அவங்க யாரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி எப்படி கற்றுக்கிறதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இவர் கிங்ஸ்லியோட வாய்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரீசெண்டாக தான் நான் எடுத்தேன் அவரோட வாய்ஸை. ஃபஸ்ட்டு வந்து நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி எடுக்கிறதுங்கிறத கொஞ்சம் எனக்குள்ளேயே ஒரு மாடுலேஷன் நான் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்குது, அவர் வாய்ஸே நம்மளுக்கு பேசிக்கே தெரியாதே அப்படிங்கிறது போது நான் நினச்சேன் அப்படிங்கிறது. இந்த 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 த்ரோ இந்த இந்த த்ரோவில் வந்து எஸ்ஏ சூர்யா வாய்ஸ் கூட எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னு இங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம். நம்ம வாய் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போது தொண்டைக்கும் நோஸுக்கும் நம்ம பேச போகிறோம். தொண்டையிலும் நோஸ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசணும். அதை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற அந்த டைலாக்ஸை வந்து நான் பேசுகிறேன். சரியா? எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ மீண்டுமா? நான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? வலிச்சா சொல்லப்போது கோமதி, அதுக்கே நீ தட்டிட்டு இருக்க. என்ன கோமதி அக்கா வலிச்சா சொல்றியா? எவ்வளோ பெரிய பிளானு! நைட்டு 3 மணிக்கு கக்கசில் உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தியா? ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு போகாமல் வீடு விட மாங்க அடிச்சு தின்னுட்டு இப்போ ஏன் உச்சிட வாங்குற? என்னது டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களா? யாரு கேட்டு பேன் பண்ணானுங்க? எனக்கு மெயிலில் வரலையே. நான் வியாபாரம் முட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ணுறதுக்காக திரிஷாவை தூக்கிட்டு வர முடியும்? நீ சும்மா இருந்த. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும். இது எந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேங்கிறது தெரியாது, ஆனால் ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நானும் ப்ராக்டிஸ் பண்ண இவரோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வாய்ஸை எடுக்கணும். இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன அடுத்த வாய்ஸ் கேட்குறீங்களோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.